Hey everyone, this is Silver Mellow. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஏ பற்றி தான். ஸோ இஏல என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இஏனா என்னன்னு தெரியாதவங்க இந்த வீடியோ சூப்பரான ஹெல்ப்ஃபுல்லான நமக்கு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பேசிக்காக இஏல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகுது ஏ டு Z வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்கமிங் வீடியோஸில் வந்து. ஸோ இந்த எபிசோட்ஸ் வந்து ஒரு 7ஆக நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் ஒரு இஏ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்குது, அது எப்படி இருக்கணும், என்ன மாதிரி வேரியேஷன்ஸில் ஒர்க் ஆகுங்க ஸ்டேஸ் ஏ டு Z எடுத்துவார். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போனால் ஓவராக பேசலாம். ஓகே, ஹே கைஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இப்போ பிகினர் கைட் தான் எடுக்க போகிறேன். ஸோ இஏனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அட்வைசர். எக்ஸ்பர்ட் அட்வைசர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை ஆட்டோமேட் பண்ணி லைவ் ட்ரேடில் ஆர் டெமோ அப்படின்னு சொல்லி ட்ரேட் எடுக்கிறதா இஏன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சோர்ஸ் கோட் வச்சுருப்போம். அந்த சோர்ஸ் கோடை வந்து ஒரு கம்ப்ரஸ் பண்ணி, அதாவது கம்பைல் பண்ணி இஏவாக மாற்றுவோம். இஏவாக மாற்றி அதை நம்ம MT4 அண்ட் MT5ல வந்து லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோன்னா ட்ரேட்ஸ் வந்து ஆட்டோமேட்டடாக எடுக்கும். சரிங்களா? ஸோ சிம்பிள் திங் தான். ஸோ இஏல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது ப்ரோ, இஏ யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இஏ யூஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜஸ் என்னென்னா எமோஷன்ஸ் கிடையாது. அதாவது இஏக்கு எமோஷன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் பேசிக்காக ஒரு மேனுவல் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ரேட் ஹோல்ட் பண்ணுறீங்க, எங்கே எஸ்எல் வைக்கணும், எப்படி டிபி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. கரெக்ட் தானே? ஸோ இதுவே நீங்கள் ஒரு இஏ வந்து என்ன பண்ணணும்னா, அது எப்படி பண்ணணும், அது எப்படி ஆல்கோ வந்து எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுதோ அது எல்லாமே ஆட்டோமேட்டடாக செட் பண்ணி ஒரு கோடிங்காக இருக்கும். அது ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, அந்த இஏ எப்படி ஒர்க் ஆகும் அதாவது தெரியாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில இஏக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன் மாடல்ஸ் இருக்குது. அதாவது ஒரு இஏ ஸ்கேல்பிங் இஏவாக இருக்கும், சில இஏ ஸ்விங்காக இருக்கும். நீங்கள் எப்படி மேனுவலில் சேம் மெத்தட்ஸ் வச்சு இன்ட்ராடே, ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்விங் சர்ச் பண்ணுறீங்களோ இந்த சேம் ஆஸ்பெக்ட் வந்து இங்கே ஒர்க் ஆகும். சரி, ஓகேவா? சில இஏஸ் வந்து ஆர்டர்ஸை வேகமாக எடுக்கும், சில இஏ ஆர்டர்ஸ் வந்து ஹோல்டிங் பண்ணி லேட்டாக எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இஏவை 1 இயர் இல்லைனா ஒரு 6 மந்த் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். அப்படி அதை நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக பண்ணி அந்த இஏவை நீங்கள் டீகோட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு நோ எந்த டைமில் யூஸ் பண்ணி எந்த டைமில் ப்ராஃபிட் பண்ணலாம் கூட உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேவா? இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த பார் இருக்குல்ல, இந்த டேப்லர் காலம் ஃபுல்லாகவே சோர்ஸ் கோட். ஓகேவா? இந்த டயலாக் பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாகவே சோர்ஸ் கோட். இந்த சோர்ஸ் கோடு தான் இஏவாக கம்பைல் பண்ணும். ஸோ இஏவாக கம்பைல் பண்ணுறது எப்படி வரும்னா, இந்த மாதிரி EX4ன்னு வரும். சரிங்களா? நீங்கள் இஏவாக கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சோர்ஸ் கோட் MQ4ன்னு இருக்கும். அப்புறம் MQ4னா என்னன்னு கேட்டிங்கன்னா மெட்டாக்வட்ஸ் 4, அதாவது MQLன்னு சொல்லுவாங்க, மெட்டாக்வட்ஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது ஏன் MQ4 போட்டிருக்காங்கன்னா, இந்த MQ4ன்னு போட்டிருக்கிறதுல MT4ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், MT5க்கு ஒர்க் ஆகாது. இதுவே நீங்கள் இது வந்து MQ5ன்னு போட்டிருந்துச்சுன்னா அது MT5க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், MT4க்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ 2 லாங்குவேஜஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும், ஆனால் சேம் மெத்தட் தான், மெட்டாக்வட்ஸோட லாங்குவேஜஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து இஎஸ், அந்த ப்ளூ கலரில் துப்பி போட்ட மாதிரி இருக்குது தெரியுமா, இது எல்லாமே இஎஸ். ஸோ இதில் இருக்கிறது வந்து இஏவோட சோர்ஸ் கோட். ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு இஏ ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கேஜஸ் மட்டும் தான் தருவாங்க, சோர்ஸ் கோட் தரமாட்டாங்க. சோர்ஸ் கோட் ஏன் தரமாட்டாங்கன்னா, அது வந்து ஒயிட் லேபிளிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இஏல வந்து. நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சோர்ஸ் கோட் விஷயங்கள்லாம் வரும். ஸோ பேசிக்காக வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஏ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நம்பி எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸோ ஆர்எல்ஸ் ஏதோ ஒரு வாரோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஆஃப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஏன் வந்து ஓட்டக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபுல் டைமாக வச்சுருந்தாலும் செமி ஆட்டோமேட்டட் வச்சுருந்தாலும் அந்த டைமில் வந்து ட்ராடவுன்ஸ் போகும், உங்கள் அக்கௌண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து இருக்காது. அது நான் சொல்கிற சில இஏல இருக்காது. ஏன்னா சில இஏல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்பில்டாக வந்து ஈக்விட்டி ப்ரொடெக்ஷன்ஸ் ஆர்எல்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் எடுக்கிற இஏஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் வந்து அந்த மாதிரி நம்ம பை பண்ணியிருந்தோன்னா உங்கள் அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும், சின்ன லாஸோ பிரேக் ஈவன்ஸோ பண்ணிவிட்டு வந்துடும். அப்பேற்பட்ட இஏல வந்து
ஈக்விட்டி ப்ரொடெக்ஷன் இல்லாமையோ ஆர்எல் ஸ்டாப் லாஸ் இல்லாமையோ இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் இஏ பர்ச்சேஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா இது 2 விஷயம் இருக்கணும். இன்புட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வரும். ஸோ அதை நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இஏனா இதுதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் புரியுறீங்க, அது ஆட்டோமேட்டட் பண்ணி வருது. அந்த ஆட்டோமேட்டட் பண்ணது எல்லாமே இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஸ்டோர் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதில் இஏ இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது உங்களுக்காண்டி ட்ரேட் எடுக்கும். ஸோ சிம்பிள். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இந்த இஏவை எப்படி வந்து MT4 இன்ஸ்டால் பண்ணுறது, MT5 இன்ஸ்டால் பண்ணுறது, அது எல்லாமே கைடன்ஸ் தரேன். ஸோ இந்த வீடியோ இதோட ஓவர். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் பார்க்குறேன். ஸோ எத்தனை பேர் வந்து இதுக்கு ஒரு 20 பேர் லைக் பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோஸை வந்து நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.